பொதுவாக நம்முடைய நம்பிக்கை கடவுள் தம்முடைய சிறகுகளால் நம்மை மூடுவார் என்று. கடவுள் பறவை அல்ல, அவருக்கு சிறகுகள் கிடையாது. அப்படியானால் கடவுள் சிறகுகளால் மூடுவார் என்று சொல்வதின் அர்த்தம், சிறகு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வார்த்தை. கர்த்தர் தம் வார்த்தையினால் நம்மை மூடுவார். சஞ்சலமான நேரங்கள், சங்கடமான பொழுது, மன கஷ்டம் வேளைகளில் அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகின்றன. அவருடைய வார்த்தைகள் நம்மை உற்சாகமடைய செய்கின்றன. அவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகின்றன. அதனாலே தான் சொல்கிறோம், அந்த வார்த்தை எனக்கு சிறகாக மூடுகிறது. சூழ்நிலைகள் அகப்பட்டு விடாதபடி அந்த வார்த்தை என்னை மூடி காக்கிறது என்பதனாலே அந்த வார்த்தையை நாம் சிறகு என்று சொல்லுகிறோம். சங்கீதம் 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். தகுந்த வேளையில் தனது வார்த்தையினாலே உன்னை தேற்றுவார். நீ தேம்பி தேம்பி அழும்போது, அழாதே மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவருடைய வார்த்தை உன்னை தேற்றும். நீ தனித்து விடப்படும் போது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தை தேற்றும். எப்படி போவது, என்ன செய்வது என்று அங்கலாய்த்து நிற்கும்போது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஆலோசனை சத்தம் கேட்கும். மனம் பேதலித்து என் எதிர்காலம் என்னாகும் என்னும்போது உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. இப்படி எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ ஆறுதல்கள், இவைகளெல்லாம் தருவதுதான் அவருடைய சிறகு. இந்த சிறகுகளாலே என்னை மூடுகிறார். இந்த சிறகுகள் எங்கு இருக்கின்றன? சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானுடைய மறைவு அது வெளிப்படையாக தெரியாது, அவருக்குள்ளே மறைந்து கிடக்கின்றன. எனக்கு வேண்டிய ஆலோசனைகள், எனக்கு வேண்டிய எச்சரிப்புகள், எனக்கு தர வேண்டிய வாக்குத்தத்தங்கள், நான் அடைய வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அவருக்குள் மறைந்து கிடக்கின்றன. அந்த மறைவு தான் என்னுடைய சிறகு. அந்த சிறகிலே தங்கி இருக்கவன் பாக்கியவான். ஆகவே அவருடைய வார்த்தையை எப்போதும் நம்புகிறவனும் அவருடைய வார்த்தையே பற்றி பிடிக்கிற பொழுதுதான் இந்த உலகத்தில் வெற்றி சிறக்க முடியும். இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய வார்த்தையினாலே மனிதன் எப்படி வெற்றி பெறுகிறான் என்பதை சொல்லவே இந்த கருத்தை உங்கள் முன் நான் வைக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தில் பாகால் வழிபாடு, விக்கிரக ஆராதனை வெகு வேகமாக நடைபெறுகிறது. தேவனது ராஜ்யத்தில் ஒரே தேவனை வழிபடுகின்ற இஸ்ரவேல் தேசத்தில் பாகால் வழிபாடு. இஸ்ரவேல் ராஜா ஆகாப் தன் மனைவியாக ஏசபேலுடைய சொல்லை கேட்டு வழிதப்பி போனான். தேசத்திலே பாகால் வழிபாட்டையை தேசிய மதமாக மாற்றிவிட்டான். இஸ்ரவேலின் ஒரே தேவனாகிய யெகோவாவை வழிபட்டு வந்த தேசம் விக்கிரக ஆராதனையாய் மாறி போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் பாகால் வழிபாடு. மொத்தம் இஸ்ரவேல் தேசத்தில் 7000 பேர் தவிர யெகோவாவை வணங்க வேறு யாருமே இல்லை. லட்சக்கணக்கான மக்களை சேர்த்த தேவன், லட்சக்கணக்கான மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்திய தேவன், அத்தனை பேரும் தன்னை விட்டு விலகி 7000 பேர் மாத்திரமே வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த பொல்லாத தேசமாய் மாற காரணம் பொல்லாத ஆட்சி. இவள் அந்த தேசத்தை எப்போது வாழ ஆரம்பித்தாளோ அன்றைக்கே இந்த தேசம் கேடடைய ஆரம்பித்து விட்டது. இயேசுவனுடைய ஆட்சி. தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது. சிந்திப்பார் ஒருவரும் இல்லை. இவள் இப்படி தேசத்தை பாழாக்குகிறாளே என்று அவளுக்கு எதிராக சிந்திக்க ஒரு மனமில்லை. 7000 பேரும் பக்தமார்களும்
பக்திமான்களும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். எதிர்த்து பேச ஒருவரும் இல்லை. இயேசுவை எதிர்த்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட கொடிய ஆட்சிக்கு சொந்தக்காரியாயிருக்கிறாள். ஆனால் எலியா, தேவ மனிதனாகிய எலியா, ஒரே ஒரு மனிதன் தன் உள்ளத்திலே வாஞ்சி அடைந்தான். இந்த பெண்ணிடமிருந்து இந்த தேசத்தை விடுவிக்க வேண்டும், அழிந்து போகிற சமுதாயத்தை விடுவிக்க வேண்டும், நல்ல ஆராதனை உள்ள தேசமாக இந்த தேசம் மாற வேண்டும் என்று ஒரு மனிதன் தன் உள்ளத்திலே வாஞ்சை எடுத்தான். காடு மேடுகளில் அலைந்து தெரியும் போதெல்லாம், கர்த்தாவே, என் தேசம் இப்படி ஆகிவிட்டது, உணர்வு கெட்டவனாய் போய்விட்டான் இஸ்ரவேலின் ராஜா, இவ்விதமாக என் தேசம் பாழாகி போகிறது என்று திஸ்பேயனாகிய எலியா தன் இருதயத்திலே மிகுந்த பாரமுள்ளவனாய் கர்த்தருக்காக அலைந்தான். எப்படியாவது இந்த தேசம் மறுபடியும் ஜீவன் உள்ள தேவனை வணங்க வேண்டும், இந்த மகான் வழிபாடு ஒளிந்து போக வேண்டும், யெகோவாவை ஜனங்கள் மறுபடியும் தொழ வேண்டும். இதுதான் எலியாவின் உள்ளத்தில் ஒரு காரியம். இப்படி அலைந்து தெரியும் போது தனித்து உட்கார்ந்து இருக்கிறான். யாரோடு உட்கார்ந்து இருக்கிறான்? கர்த்தரோடு உட்கார்ந்து விட்டான். சமுதாயம் விட்டு தூரமாய் போனான். மனிதனுடைய பழக்க வழக்கங்களை விட்டு தூரமாய் போனான். காடுகளிலே சஞ்சரித்தான். பாலைவனத்தில் அடைந்து தெரிந்தான். மலைகளுக்குள்ளே தெரிந்தான். கர்த்தரை பார்த்து கெஞ்சினான், என் தேசம் மாற வேண்டும், என் தேசத்தில் நல்ல ஆராதனை உண்டாக வேண்டும், தெய்வ பயம் உண்டாக வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன் இருதயத்தை ஊடுருவி சென்ற வார்த்தைகள் உபாகமம் 11:16-17 உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவளை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமற் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். ஒரு எச்சரிப்பிய சத்தத்தை வேதத்தில் இருப்பதை எலியா பார்த்தான். தேவனது சத்தத்தை கேட்காமல் கர்த்தரை அலட்சியம் பண்ணுவீர்மானால் கர்த்தர் வானத்தின் பலன்களை அடைப்பார், தேசத்திலே மழை பெய்யாது. இந்த வார்த்தையை அவன் கேட்டவுடனே, இந்த தேசத்துக்கு இந்த வார்த்தையை அனுப்ப போகிறேன். வேத புத்தகத்தில் இருக்கிற வசனம் தன்னில் தானே கிரியை செய்யாது. வேத வசனம் கிரியை செய்ய வேண்டும் என்றால் விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தி அந்த வார்த்தை செயலாக்கும். எலியா வேத வசனத்தை எடுத்தான். வானத்தின் பலகணியை அடைக்க வேண்டும் என்று அவன் ஜெபம் பண்ணினான். அது அவனுடைய மனோ வாஞ்சை அல்ல, கர்த்தருடைய வெளிப்பாடு. அந்த வசனத்தை எடுத்து அவன் இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறான். என் அருமையான சகோதரி, உன்னுடைய மகன் நீ என்ன சொல்லியும் இன்றைக்கு கூட ஆராதனைக்கு வரவில்லையா? உன் மகள் இன்றைக்கு கூட ஜெபம் பண்ண மறுத்து விட்டாளா? இன்றைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை, விட்டுவிடு, நீ போ, நான் வருகிறேன், தொந்தரவு செய்யாதே, குடும்ப ஜெபத்தில் என்னை இழுக்காதே, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. பிள்ளைகள் தாறுமாறாய் பேசுகிறார்களா? ஒருவேளை வாய் திறந்து பேசாவிட்டாலும் மௌனமான சத்தியாகிரக போராட்டத்தில் இருக்கிறார்களா? என் அருமையான சகோதரி, ஒரே ஒரு வார்த்தையை மகத்துவம் எடுத்துக்கொள். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையை சேவிப்போம். அந்த வார்த்தையை உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகளிடத்தில் தர்க்கம் செய்யாதீர்கள், பிள்ளைகளிடத்தில் சண்டை போடாதீர்கள். வேதவாசி, ஜெபம் பண்ணு, அப்பொழுது சாப்பாடு கொடுப்பேன். வேண்டாம், தர்க்கம் வேண்டாம். எலியா தர்க்கம் செய்யவில்லை, ஜனங்களிடத்தில் போராடவில்லை, கர்த்தரோடு சேர்ந்து கொண்டார். நீ உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உன் குடும்பத்தில் தெய்வ பயத்தை கொண்டு வருவார்.
கர்த்தர் வீட்டை முற்றிலுமாக மாற்றுவார். அவை தர்க்கங்களையும் சண்டைகளையும் விட்டுவிட்டு தெய்வ சமூகத்தில் எல்லா பாரங்களையும் ஊற்றுங்கள். இப்போது தெய்வ சமூகத்தில் தன் பாரத்தை ஊற்றியவன், தேவனுடைய வார்த்தையை பெற்றவன் இப்போது ஆகாபிடத்தில் போகிறான். வேத வசனத்தை பெற்ற பிறகு, தெய்வ சமூகத்தின் வல்லமையை பெற்ற பிறகு ஆகாப் ராஜாவை சந்திக்க எலியா போகிறான். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பின் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தைகள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நான் சொல்கிறபடியான் நடக்கும். என் வார்த்தையின்படியே பனியோ மழையோ பெய்யாது. நான் வாரத்தின் மதல்களை அடைக்க முடியும். இந்த தேசத்தில் மழை பெய்யாமல் செய்ய என்னால் முடியும் என்று எலியா சொல்ல காரணம் என்ன? எலியா வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அவரது வார்த்தைகள் அல்ல, தேவனது வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை அவன் எங்கு பெற்றான்? தனித்து கர்த்தரோடு நின்று அந்த வேத எழுத்துக்களை பெற்று அதை பயன்படுத்தினான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் உன் ஜெபம் வேத எழுத்துக்களின் எல்லையை மீறக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில் என்ன சொல்கிறதோ அந்த எல்லைக்குள் ஜெபம் பண்ணு. உன் ஜெபம் கேட்கப்படும். சீக்கிரத்தில் உனக்கு பதில் உண்டாகும். ஆகவே வேத எழுத்துக்களையே ஜெபங்களாக மாற்றுங்கள். நீ தேவ சமூகத்தில் பெறுகிற தரிசனங்களையே ஜெபங்களாக மாற்று. அப்பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். எலியா இப்பொழுது இந்த வார்த்தைகளை பெற்றான் என்றால் அந்தரங்கத்தில் தேவனோடு நின்றான், வெளியரங்கத்தில் பிசாசை எதிர்த்து நின்றான். என் அருமையான சகோதரி, சகோதரிய, உன்னிடத்தில் தேவ வல்லமை இருக்கிறது, உன் ஜெபம் கேட்கப்படும் என்ற ஒரு எண்ணம், என்ற நம்பிக்கை உனக்கு வர வேண்டும் என்றால் நீ அதிக நேரம் அந்தரங்கத்தில் தேவனோடு செலவிடு. என் அருமையான சகோதரனே, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறாய்? வருட கடைசி எத்தனையோ ஆயத்தங்களை செய்திருப்பாய். வீட்டை சுத்தப்படுத்தியிருப்பாய், அழகுபடுத்தியிருப்பாய், நல்ல உடைகள் வாங்கியிருப்பாய், உடுத்தி பலமுறை பார்த்திருப்பாய், வேறு ஒன்றை வாங்கி வரலாம் என்று கடைக்கு பலமுறை சென்று வந்திருப்பாய். 31ஆம் தேதி இப்படி ஓடியது. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறாய். அருமையான சகோதரனே, ஒரு கேள்வி. 31ஆம் தேதி வேத புத்தகத்தோடு செலவிட்ட நேரம் எவ்வளவு? சத்திய வேதத்தோடு செலவழித்த நேரம் எவ்வளவு? என் அருமையான சபையே, எவ்வளவு நேரம் செலவழித்தாய்? உன் ஜெப அறையிலே எவ்வளவு நேரம் தங்கியிருந்தாய்? எந்த அளவுக்கு தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் உனக்கு வல்லமை இருக்கும். அவன் சொல்லுகிறான், நான் அந்தரங்கத்தில் ஜீவனுள்ள தேவ சமூகத்தில் நிற்கிற நாம். நீங்களும் நானும் சொல்ல முடியும் அருமையானவர்களே, ஜெப அறையில் கர்த்தரோடு இருக்கிற நாம், தேவ சமூகத்தில் பல மணி நேரம் நிற்கிற நான், வேத எழுத்துக்களோடு பல மணி நேரம் நான் சிந்திக்கிற நாம், பரிசுத்த ஆவியானவரோடு பல மணி நேரம் நடக்கின்ற நாம் சொல்ல முடியுமா? எலியா அவ்விதமாக அந்தரங்கத்தில் தேவனோடு ஜீவித்தபடியினாலே வெளியரங்கமாய் வல்லமை உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். ஆகவேதான் ஆகாபு ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், என் வார்த்தையின்படியே அன்றி இந்த தேசத்திலே மழையோ பனியோ பெய்யாது. இன்றைய வார்த்தைகளுக்கு வல்லமை இல்லாமல் போக காரணம் என்ன? வார்த்தைகள் வல்லமையற்று இல்லை. அந்த வார்த்தைகள் நம்மில் கிரியை செய்ய முடியாததுக்கு காரணம் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழிக்க தவறிவிட்டோம். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவழியுங்கள். அருமையானவர்களே, எலியா ஏன் தனியே போய்விட்டான்? ஏன் எலியா தனியாகவே நடந்தான்? தேவனுடைய அதிகாரத்தை யார் மதிக்கவில்லையோ அவருடைய உறவை அவர் விரும்பவே மாட்டார்.
இந்த ஒரு காரியத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். கேலி பேசுபவர்கள், பரிகாசமாய் பேசி சிரிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவளோடு நீங்கள் இருந்து மன மகிழ்ச்சிக்காக பேசி பேசி இருக்கிறீர்கள். ஒன்று நினைவில் வையுங்கள், உங்கள் நண்பன் கடவுளை நிந்திக்கிறவனாய், தேவனது உன்னதமான காரியங்களை அவன் பரிகாசமாய் பேசுவனாய் இருந்தார், அவனோடு நீ செலவழிக்க நேரம் உனக்கு நஷ்டம். ஆகவே ஐக்கியத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் பழகுவர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எலியா முற்றிலுமாக தொடர்பு எடுத்துக் கொண்டான். அவன் தனித்து போய்விட்டான். நான் இந்த கூட்டத்தோடு இருக்க மாட்டேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, அதனாலே தான் அவன் இந்த வல்லமையை பெற்றான். நீங்களும் தேவனோடு அதிக நேரம் செலவழிங்கள். புதிய ஆண்டிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் பெறுங்கள். அந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். மகத்தான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். இந்த வார்த்தையை எலியா சொன்ன பிறகு எலியா எதிர்பார்க்கிறான். ஆகாபு ராஜா பயந்து நடுங்குவான். தேசத்தில் மழை பெய்யாது, ஓடி வந்து நிற்பான். தேவ மனிதனாகிய எலியாவே, நீ எனக்காக ஜெபம் பண்ணு, என் தேசம் பாழாய் போகிறது, நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லுவான் என்று எதிர்பார்த்தான். நேர் எதிரடையாக ஆகா பட்டயத்தை எடுத்தான். அவனுக்கு விரோதமாகவே எழுந்தான். எலியா நினைத்தது போல எலியாவுக்கு ஆகா பயப்படவில்லை. என் பிரியமான சகோதரி சகோதரியே, நமக்கு விரோதமான சக்திகள் அவ்வளவு சீக்கிரத்தில் அழிந்து போகாது. நமக்கு விரோதமான பல காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஜெபித்ததுக்கு நேர் எதிரடையாக பல சம்பவங்கள் நடக்கும். கலங்காதே, பயப்படாது, இது முடிவல்ல. இப்படித்தான் எலியாவுக்கும் இருந்தது. ஜெபித்த உடனே நேர் எதிரடையான காரியம். ஆகாப் அவனை கொலை செய்வதற்காக எழுந்தான். வாசிப்பு என்ன எலியாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. இப்போது எலியாவை பலப்படுத்த கர்த்தர் ஒரு படையை அனுப்பவில்லை. ஆகாபுடைய படை ஆயத்தமாக இருக்கிறது. எலியாவை பிடிக்க, எலியாவை கொலை செய்ய பெரிய பட்டயமே ஆயத்தமாக இருக்கிறது. படையே ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் ஒரு படையை அனுப்பவில்லை. எலியாவுக்கு எதை அனுப்பினார்? ஒரு வார்த்தையை அனுப்பினார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீ பணத்துக்காக ஜெபம் பண்ணுகிறாய், கலங்காதே என்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் கர்த்தர் தருகிறார். நீ வியாதிக்காக ஜெபம் பண்ணுகிறாய், பயப்படாதே என்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் கர்த்தர் தருகிறார். எதிர்காலத்தை குறித்து திகிலும் பயமாய் உட்காருகிறாய், சஞ்சலப்படாதே என்ற வார்த்தை மாத்திரம் வருகிறது. என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீ திருப்தி அடையவில்லை. என்ன ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் தான் சொல்லுகிறீர், எதுவுமே நடக்கவில்லையே. என் அருமையான சபையே, தேவன் உனக்கு தந்த வார்த்தை லேசானது அல்ல. வார்த்தையின் வல்லமையை உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து வார்த்தையின் வல்லமையை உனக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். அருமையானவர்களே, ஆசகேல் என்பவன் சீரியா தேசத்து ராஜா. கவனியுங்கள், சிரியா தேசத்து ராஜாவின் பட்டயத்துக்கு தப்பினவனை இஸ்ரவேல் தேசத்து ராஜாவைய யெகூ கொண்டு போடுவான். ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூவின் பட்டயம் கொன்று போடும்.
யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவரை யார் கொண்டு போடுவார்? எலிசா கொண்டு போடுவார். எலிசா கையில் எது இல்லை? பட்டயம் இல்லை. ஆசகேல் கையிலே ஒரு பட்டயம், இஸ்ரவேல் ராஜாவின் யெகூவின் கையிலே பட்டயம். இந்த ரெண்டு பட்டயமும் கொலை செய்து கொடுக்கிறது ஏராள மக்களை. அதில் தப்பினவர்களை கொலை செய்வது எது? எலிசா. எலிசாவின் பட்டயம் எது? வாளல்ல. எலிசாவின் பட்டயம் கர்த்தருடைய வார்த்தை. சீரியா தேசத்து படையை விட இஸ்ரவேலின் படையை விட வல்லமை உள்ளது இஸ்ரவேல் தேவனுடைய வார்த்தை. ஆகவே தான் தேவ வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள். தேவ வார்த்தை வல்லமை உள்ளது, அது சாதாரணமானதல்ல. விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்கிற வார்த்தைகள் மகத்தான காரியத்தை செய்யும். புதிய ஆண்டிலே நீங்களும் வசனமும் இணைந்து செயல்பட வேண்டும். வசனத்தை அதிகமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். அவ்விதமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். ஆகவே அப்படி ஒரு வசனம் அவனுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அருமையானவர்களே, அவனுக்கு என்ன உண்டாயிற்று? வாசியுங்கள் வேத வசனம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அருமையானவர்களே, இப்போது பிரச்சனை பசி. எலியா தான் சொல்லியிருக்கிறான் இனி மழை பெய்யாது என்று. அது எத்தனை வருஷத்துக்கு மழை பெய்யாது? 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள் மழை பெய்யாமல் இருந்தால் தேசம் என்னவாகும்? பசி, தாகம். அதில் எலியாவும் அகப்பட்டு கொண்டான். எலியா பசியில் இருக்கிறான், தாகத்தில் இருக்கிறான், எங்கேயும் நடமாடி தெரிய முடியாது. உடனே சொல்வார்கள் எலியா இருக்க, இவன் தான் காரணம், மழை இல்லாத காரணம். ஆகாபு விரட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஏசபெலோ இவனை தேடிக்கொண்டே இருக்கிறாள். இந்த சூழ்நிலையிலே எலியா கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை, சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய வார்த்தை வருகிறது, எலியாவே நீ எங்கே இப்போ? 3ஆம் வசனம் வாசியுங்கள். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. அவனுக்கு தெளிவான ஒரு செய்தி, கிழக்கு திசையில் நட, யோர்தானுக்கு நேரே போ, கேரித் ஆற்றண்டையிலே இரு, அங்கு ஒளித்துக்கொள், யாரும் உன்னை பார்க்கக்கூடாது. அந்த ஆற்றங்கரையில் நடந்து திரியக்கூடாது. ஆற்றங்கரையிலே போய் படுத்துக்கொள்ளாதே, ஒளித்துக் கொண்டிரு. அவனுக்கு பிரச்சனை பசி. வெளியே நடமாடி தெரிந்தாலாவது யாரிடத்தில் எதையாக கேட்கலாம். நேர் மாறாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒளித்துக்கொள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கானான் ஊரிலே திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லும் பொழுது அங்கு கொடுக்கப்பட்டது தண்ணீர். நேர் எதிரடையான காரியம், விளங்கிக் கொள்ள முடியாதது. இங்கேயும் அப்படித்தான், விளங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. பசியாயிருக்கிறது, தாகமாயிருக்கிறது. தேவ பிள்ளையை போய் ஒளிந்து கொள். இந்த செய்தி நமக்கு விளங்காவிட்டாலும், ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் புரியாவிட்டாலும், செய்தியாவது முதலாவது தெரிய வேண்டும். எலியாவுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் தனித்து அவனை அனுப்பினார். தனித்து இருக்கிற அவனுக்கு காதிலே தெளிவாய் விடுகிறது, கிழக்கு திசைக்கு போ, யோர்தானுக்கு நேரே போ, அங்கு ஒளித்துக் கொண்டிரு, நான் உன்னை போஷிப்பேன். என் அருமையான சகோதரனே, சகோதரிய, தேவனது வார்த்தையில் உனக்கு தெளிவாய் விட வேண்டும் என்பதற்காகவே அநேக தடவை கர்த்தர் உன்னை தனித்து பிரித்து எடுத்திருக்கிறார். சொந்த குடும்பத்தில் கூட சில சமயத்தில் நீ பிரிந்து வாழ வேண்டியது இருந்திருக்கும். சில நாட்கள் நீ தனித்து விடப்பட்டிருப்பாய். காரணம், கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். தேவன் தன் நோக்கங்களை உனக்கு வெளிப்படுத்துவதற்காக நீ தனித்து விடப்படுவாய். ஆகவே எலியா இங்கு தனித்து விடப்பட காரணம்,
அவன் தேவனது சத்தத்தை தெளிவாய் கேட்க வேண்டும். என் அருமையான சகோதரனே, அநேக சமயத்தில் தனித்து விடப்படுகிறாய். என் மகனே, அநேக சமயத்தில் நீ தனித்து விடப்பட்டிருக்கிறாய். சஞ்சலத்தோடு உட்கார்ந்திருக்கிறாய். பரலோகம் உன்னோடு பேசும் என்று விரும்பி இந்த தனிமை பள்ளிக்கூடத்திற்கு உன்னை அழைத்து வந்தது. இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்காகவே உன்னை கர்த்தர் தனிமைப்படுத்தி இருக்கிறார். உன் தனிமையிலே தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் நீ மாறுவாய். ஆகவே என் அருமை சகோதரனே, சகோதரியே, சஞ்சலப்படாது. எலியாவை கர்த்தர் தனிமைப்படுத்தின காரணம் அவனுக்கு தன் செய்தியை சொல்லி அவனை உருவாக்க வேண்டும் என்று. அவன் இருக்கிறான். ஆற்றண்டையில் போ, அந்த தண்ணீரை குடிப்பாய். ஒழித்துக் கொண்டு என்று சொல்லுகிறாரே, அது புரியவில்லை. ஆனாலும் கீழ்ப்படிந்தான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, God's word may pass through your comprehension, yet you have to obey. தேவனது வார்த்தைகள் உனக்கு விளங்காமல் இருக்கலாம். அநேக வார்த்தைகள் உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நீ நம்பு. என் வார்த்தைகளை எல்லாம் விளங்கிக் கொள் என்று வேதம் சொல்லவில்லை. என் வார்த்தைகளை விசுவாசி. ஆதாமை படைத்ததை நாம் விளங்கிக் கொண்டோமா? ஏவாள் படைக்கப்பட்டதை விளங்கிக் கொள்ள முடியுமா? நம் இயேசு உலகத்தில் பிறந்ததை விளங்கிக் கொள்ள முடியுமா? எதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும்? ஆண்டவர் விளங்கிக் கொள்ள சொல்லவில்லை. விசுவாசி, நம்ப வேண்டுமே தவிர கேள்வி கேட்பதல்ல. என் அருமையான சகோதரனே, எலியாவுக்கு எத்தனையோ கேள்விகள் மனதில். எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவன் நடந்தான். என் தேவன் சொன்ன பாதையிலே நடப்பேன் என்று. என் பிரியமுள்ள சகோதரனே, என் சகோதரியை, அநேக காரியங்கள் உன் வாழ்க்கையில் வாய்க்காததுக்கு காரணம் நீ நடக்கவில்லை. தேவன் சொன்னதுபடி நீ கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை? உன்னாலே அதை நம்ப முடியவில்லை. தூர தள்ளி வைத்தாய். உன் அறிவுக்கு ஒத்து வராத தேவ ஆலோசனையை தள்ளி வைத்தாய். ஆகவே வாக்குத்தத்தம் உனக்கு தூரமாய் போய்விட்டது. ஆனால் எதுவென்று விளங்காவிட்டாலும், நம்ப முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் எலியா நம்பினான். அவன் என்ன செய்கிறான் பாருங்க, 4ஆம் வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு வழியை சொல்கிறார். நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன், ஆறு உனக்கு தண்ணீரை தரும். ஆற்றுக்கு கட்டளையிடவில்லை. கட்டளை பெறாத ஒரு ஆறு, கட்டளை பெற்ற காகம். கட்டளை பெற்ற காகம் காலையும் மாலையும் வந்து அது ஆகாரம் கொடுக்கும். கட்டளை பெறாத ஆறு அவருக்கு தினந்தோறும் தண்ணீர் கொடுக்கும். இது ஆண்டவருடைய ஏற்பாடு. என் அருமையான சகோதரனே, இப்படி கர்த்தர் காகத்தை கொண்டும் ஒரு சின்ன ஆற்றை கொண்டும் தன்னுடைய மகனை காப்பாற்ற சித்தம் கொண்டாரே, அது இன்றைக்கும் நடக்குமா? இன்றைக்கும் இப்படி செய்வாரா ஆண்டவர்? அந்த வசனத்தை வாசியுங்கள். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். என்ன சொன்ன அந்த வாசியங்கள்? காகங்கள். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அங்கு ஒரு வார்த்தை, உனக்கு போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லவில்லை. உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றால், எலியா எங்கு போனாலும் காகங்கள் உண்டு. காகம் இல்லாத இடம் எது? ஆக காகங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் எல்லா இடத்திலும் தான் பறந்து தெரியும். ஆக இவன் போகின்ற இடமெல்லாம் காகங்கள் உண்டு. காகங்கள் இருக்கிற இடத்துக்கு இவன் போகவும் முடியும். ஆகவே எல்லா இடத்திலும் உன்னை போஷிக்க முடியும். அப்படி அல்ல. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை இருக்கிறது?
அங்கே. நான் சொன்ன இடத்தில் நீ இருந்தால் உனக்கு அற்புதம் நடக்கும். நீ விரும்புகிற இடம் அல்ல, நீ தெரிந்தெடுக்கிற இடம் அல்ல. நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அங்கே நீ சஞ்சரித்தால், அது பாலைவனமாய் இருந்தால் நான் உனக்கு ஏசாயா 58:11 படி உன்னை நடத்துவேன். வாசியுங்கள், ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இதுதான் மகா வறட்சியான காலத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தம். அங்கே நீ இருப்பாயானால், தேவன் உன்னை பாலைவனத்தில் இருக்க சொன்னால் நீ பாலைவனத்தில் இரு. கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்துவார். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நான் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே நான் இருக்க வேண்டும். என் மனம் போன இடத்தை நான் சஞ்சரிக்க மாட்டேன். என் சொந்தக்காரர்கள் என்ன சொல்கிறார் என்பதல்ல, ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்பதே முக்கியம். ஆகையினால் ஆண்டவர் சொல்கிறார், அங்கே உன்னை நான் போஷிப்பேன், அங்கே உன்னை பராமரிப்பேன், அங்கே உனக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று ஒரு இடத்தை குறிப்பிட்டார். அந்த இடத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து போனான். ஆம் பிரியமானவர்களே, the care and provision, கர்த்தருடைய கரிசனையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த எல்லா விதமான சகாயமும், சற்று இடம் மாறி இருந்தால் அவனுக்கு அது கிடைக்காது. என் பிரியமான சகோதரனே, சகோதரி, கடந்த காலத்தை யோசித்து பாருங்கள். கடந்த 12 மாதமும் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தீர்களா? நீங்கள் கர்த்தர் உங்களை எங்கே அமர சொன்னாரோ அங்கே இருந்தீர்களா? எதை எழுத சொன்னாரோ அதை எழுதினீர்களா? யாரிடத்தில் பேச சொன்னாரோ அதை பேசினீர்களா? யாரோடு பேச வேண்டாம் என்று சொன்னாரோ அதை பேசாமல் இருந்தீர்களா? எதை வாங்க வேண்டாம் என்று சொன்னாரோ அதை வாங்கினீர்களோ? எதை வாங்க வேண்டும் என்று சொன்னாரோ அதை வாங்காமல் விட்டீர்களோ? வாசிக்க சொன்ன வேத பகுதியை வாசித்தீர்களா? கதவடைத்து என்னோடு 1 மணி நேரம் இரு என்று சொன்னாரே அதுபடி செய்தீர்களா? அங்கே இருக்கிறீர்களா? அங்கே இருந்தீர்களா? அங்கே இருப்பீர்களா? அப்படியானால் உங்களை நான் போஷிப்பேன். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பீர்களானால் என்னுடைய பாதுகாப்பு கரிசனையும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். என் அருமை சபையை, இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நான் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே நான் இல்லை. கடந்த வருஷத்தில் எத்தனையோ இடங்களில் நான் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் போய்விட்டேன். ஆம், ஒரே ஒரு நாள் தோமா ஆண்டவரை சந்திக்கவில்லை. அந்த ஒரு நாள் அவனுக்கு நஷ்டமாயிற்று. தேவனை சந்திக்காத ஒரு நாள். மற்ற சீசர்கள் எல்லாம் பார்த்து மகிழ்ந்து சந்தோஷம் அடைந்த வேளையிலே ஒரு நாள் அதை இழந்து போனான். என் அருமையான சகோதரி, சகோதரி, இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் போவது கடுமையான பிரச்சனையை உருவாக்கும். ஆகையினால் கற்று என் ஆண்டவர் என்னை எங்கே இருக்க சொல்கிறார். மணி 8, நான் இருக்க வேண்டிய இடம் ஜெப அறை. மணி 9, நான் தியானம் பண்ண வேண்டிய நேரம். உன்னுடைய இடம், உன்னுடைய நேரம் அங்கே இருக்கிறாயா? ஆகவே இனி வரும் நாட்களில் ஜாக்கிரதைப்படுங்கள். எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருங்கள். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார். ஆகவே நல்ல ஒரு மன தெளிவு அவனுக்கு உண்டாகும்படியாகவே கர்த்தர் அவனை நடத்தினார். அருமையானவர்களே, ஏசாயாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் பகுதி வாசியுங்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற காப்பாற்றப்படுவீர்கள் என்று அர்த்தம்.
நீங்கள் மனம் திரும்பி என்றால் பயம், கவலை, திகில் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஐயோ என்ன நடக்கும், எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ என்ற பயத்தையும் கவலையும் தள்ளி மனம் திரும்பி கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருந்து அமெரிக்கையாய் எல்லாமே நன்மையாக நடக்கும் என்று நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுதான் எலியாவுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். தேசம் எப்படியும் போகட்டும், ஆனால் தேவ மனிதனாகிய நீ பயப்படாமலும் கலங்காமலும் அமைதியாயிரு. முதலாவது நாம் ஏன் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தம் தெளிவாய் கேட்கும், தெய்வ செய்தியை நாம் விளங்கிக் கொள்வோம். ஆகவே அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் தன் சீசனை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆகவே இந்த ராத்திரி வேளையில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். என் இருதயம் கலங்கக்கூடாது, நான் சமாதானமாக இருப்பேன். இப்போது எலியா ஆற்றங்கரையில் போய் அமர்ந்திருக்கிறான். காலையும் மாலையும் அவனுக்கு காகங்கள் உணவு கொண்டு வருகின்றன. எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். 5ஆம் வசனம் வாசியுங்கள். எலியா போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். சரி, இந்த ஆற்றங்கரைக்கு அவன் போக காரணம் என்ன? மன வாஞ்சை அல்ல, அந்த இடம் நல்ல இடம் என்பதற்காக அல்ல. எதனாலே எங்கே போனான்? கர்த்தரின் வார்த்தையின்படி. என் அருமையான சகோதரனே, சகோதரிய, உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கிறது, இனி நடக்கப் போகிறது. ஒன்று நினைவில் வையுங்கள், கர்த்தரின் வார்த்தையின்படி நடந்ததா? கர்த்தரின் வார்த்தையின்படி நடக்குமா? எந்த சம்பவங்களும் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு மேல் ஆவியானவர் எழுத வேண்டும், என் வார்த்தையின்படி நடக்கின்றன, என் வார்த்தையின்படியே என்று. புரியாமல் இருக்கலாம், விளங்காமல் இருக்கலாம், ஆனால் எலியா புறப்பட்டு போகிறான். என்ன ஏன் எலியா ஏன் போகிறாய்? கர்த்தரின் வார்த்தையின்படியே. ஆகவே தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள், தேவனுடைய வழி நடத்தல்படி செய்யுங்கள், தெய்வத்தின் மீதுள்ள நம்பிக்கையில் செய்யுங்கள், அதற்கு விலகி எதையும் செய்யாதீர்கள். ஆகவே கர்த்தர் சொன்னவுடனேயே, ஆண்டவரே கேரித் ஆறு சின்ன ஆறு வேண்டாம், நான் யோர்தானுக்கு போகிறேன், யோர்தானில் இருக்கிறேன். தர்க்கம் செய்யவில்லை. கீழ்த்திசை வேண்டாம், நான் மேற்கு திசைக்கு போகிறேன். எதிர்வாதம் பண்ணவில்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிதான். நமக்கு 1000 எண்ணங்கள் இருக்கலாம், 1000 யோசனைகள் இருக்கலாம். கர்த்தர் கிழக்கே போறோம் என்றால் நாம் கிழக்கே தான் போக வேண்டும். யோர்தானாகிய நதியை விட்டுவிடு, கேரி தன் சிற்றாருக்கு போ, நான் சிற்றாருக்கு தான் போவேன். இவ்வளவு பெரிய ஆறை விட்டு விட்டா, ஆம் என் கர்த்தர் இந்த சிறிய ஆற்றுக்கு தான் என்னை வழி நடத்துகிறார். என் அறிவு சொல்லுகிறது யோர்தான் நதிக்கு போ என்று. ஆனால் கர்த்தருடைய நடத்தில் சொல்லுகிறது கேரி தாற்றண்டை போய் அமர்ந்து விடு என்று. நான் கேரி தாற்றண்டை போய் அமர்வதை நான் சிலாக்கியமாக எண்ணுவேன். என் மனம் காட்டுகிற வழிகள் அல்ல, என் தேவன் காட்டுகிற வழியிலே போவேன். அந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினால் தான் வைராக்கியமாய் போகிறான். ஆனால் வேதத்தை இன்னொரு மனிதரை பார்க்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, பாருங்கள், லோத்தை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த மலைக்கு ஓடிப்போ, ஜீவன் தப்ப பின்னிட்டு பாராதே, நில்லாதே, ஓடு. லோத்துக்கு நல்ல ஆலோசனை. நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ, நில்லாதே. உடலில் லோத்து என்ன சொல்கிறான் பாருங்கள், மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. அப்படி அல்ல, வசிங்கள். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை
பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் என்றான். பாருங்கள், எதிர்த்து பேசுகிறான். அப்படி அல்ல, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். இந்த இடத்தில் இந்த வேலைக்கு போ, அப்படி அல்ல. இந்த பதவியை நீ எடுத்துக்கொள்ளாதே, அப்படி அல்ல. இந்த வாலிபன் உனக்கு வேண்டாம், அப்படி அல்ல. இந்த சகோதரியை திருமணம் செய், அப்படி அல்ல. எதை எதை கர்த்தர் காட்டுகிறாரோ, எதை எதை கர்த்தர் செய்ய சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் அப்படி அல்ல, அப்படி அல்ல என்று சொல்லுகிற லோத்தை போல இருக்கிறோம். ஆனால் விளங்காவிட்டாலும் கீழ்ப்படிந்த எலியா சிறிய ஆறை காட்டும் போது அப்படி அல்ல, அங்கு நான் செத்து போவேன் என்று சொல்லவில்லையே, அவன் கீழ்ப்படிந்து போனான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படியுங்கள், அதுக்கு கீழ்ப்படிவோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போது பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. 7ஆம் வசனம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. ஆறு வற்றி போயிற்று. ஆண்டவர் நடத்துகிற இடத்தில் ஆறு வற்றி போயிற்று. ஆனால் தமிழ் வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறு வற்றி போயிற்று, வறண்டு போகவில்லை. The English version says it dried out. ஆனால் ஆங்கில வேதத்தில் அது வறண்டு போயிட்டு என்று இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போறதை ஆங்கில வேதம் சொல்கிறது, தமிழ் வேதம் இப்போது இருக்கிற நிலைமையை சொல்கிறது. இப்போது வற்றி போயிருக்கிறது, குறைவான தண்ணீர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வறண்டு விடும். ஆனால் ஆறை கர்த்தர் கட்டளையிடவில்லை. ஆற்றுக்கு தேவனுடைய வார்த்தை எதுவும் கிடைக்கவில்லை. ஆற்று தண்ணீர் வற்றி போகிறது, ஆற்று தண்ணீர் குறைந்து கொண்டு போகிறது. காகங்கள் வர தவறவே இல்லை, காகங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. என் அருமையான சகோதரனே, உலக சூழ்நிலைகளில் பல மாற்றங்கள் உண்டாகலாம். பணம் குறையலாம், ஆதரவு குறையலாம், அன்பு குறையலாம், பாசம் குறையலாம். தேவனது கிருபை குறையாது, தேவனுடைய வல்லமை குறையாது. கட்டளை பெற்ற காகம் வந்தது போல கிருபை உன்மேல் தங்கும், இறங்கும். ஆகிய சமாதானமாகிறது. இவைகளெல்லாம் குறைந்து கொண்டு போக இந்த ஆறு தண்ணீர் வற்றி போகிறது. வறண்டு போவதற்கு முன்பு எலியா கர்த்தரை பார்க்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆறு வறண்டு போய்விடும். இந்த காகம் வந்து கொண்டே இருக்கிறார், ஆனால் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறார். நான் இந்த இடத்தில் மரித்து போவேனோ, இந்த இடத்துல என்ன ஆகுமோ என்று பல சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஆங்கில வேதம் சொல்கிறது, he sat there. அவன் அங்கேயே அமர்ந்திருந்தான். பதறி போய்விடவில்லை. எலியா பதறி எழுந்திருக்கவில்லை. வற்றி போகிற ஆற்றை கண்டு பயந்து எழுந்து நடந்து ஓடி ஐயோ எங்கு வந்து விட்டேன் என்று கலங்கி நிற்கவில்லை. என்னை கொண்டு வந்து என் தேவன் என்னை சந்திக்கட்டும் என்று அங்கேயே அமர்ந்திருந்தான். அப்பொழுது வேதம் சொல்கிறது, வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தர் தன் சிறகுகளால் எலியாவை மூடினார். மறுபடியும் தேவ வார்த்தை இறங்கிற்று. எலியா எழுந்து நட, சாரிபாத் ஊருக்கு என்று. அங்கு ஒரு விருந்து சாலையை இவன் உண்டு பண்ண போகிறான். மரிக்க போகிறவர்களை உயிரோடு வைக்கும்படியான வல்லமை பெற்ற மனிதனாக போகிறான். என் அருமையான சகோதரி, சகோதரி, இவன் தான் ஒரு குடும்பத்தையே பிழைக்க வைக்க போகிறான். என ஜனங்களை எல்லாம் காப்பாற்றப் போகிறான். அந்த வீட்டாருடைய சந்தோஷத்துக்கு இவனே சகாயராக இருக்க முடியாது. கர்த்தர் இவனை ஆசீர்வாத பாத்திரமாய் மாற்ற எழுந்திரு என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை வருகிற வரையிலும் எலியா அங்கே தங்கியிருந்தான். என் அருமையான சகோதரி, சகோதரி, 31ஆம் தேதி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது முடிய போகிறது. இந்த ஆண்டு அநேக வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லை. அநேக காரியங்கள் வற்றி போய்கொண்டே இருக்கின்றது. நீ அமைதியாய் காத்திரு. தேவன் உன்னோடு என்ன பேசுகிறார் என்பது காத்திரு.
தேவனுடைய பதிலுக்கு காத்திருக்க வேண்டுமே தவிர ஆத்திரப்பட்டு விடாதே, அவசரப்பட்டு விடாதே, அங்கும் இங்கும் ஓடாதே. ஜெப அறையிலே தங்கியிரு, பரலோகத்திலிருந்து உனக்கு பதில் வரும். உன் ஜெபம் வீண் வார்த்தையின் அனுப்புதல் இல்லை, பரலோகத்தை தட்டுகிற சத்தம். பரலோகத்தின் வார்த்தைகள் தட்டுகின்றன. தேவன் கேள் உனக்கு கொடுக்கப்படும் சொன்ன கர்த்தர் நிச்சயமாக முதலாவது உனக்கு பதில் தருவார். ஆகிய நான் காத்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.